பிடிச்சு அங்கீகாரத்தோட ஒரு கணவரோட வாழ்ற வாழ்க்கைய எந்த ஒரு ஆணாலையுமே கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்படின்னு ஒரு பெண் உணரும் பொழுதுதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்றேன். இது ஆண்களுக்கே நடந்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆண்கள் செக்ஸுக்காக ஒரு பெண்ணிட்ட ஒரு தொடர்புல இருந்துட்டு கூட அதை மறந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா ஆணுடைய தேவைன்றது அந்த செக்ஸ் அப்படின்றது மட்டத்தினோட முடிஞ்சிடும். ஆனா ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட முதல்ல இந்த அன்புன்ற விஷயம், அரவணைப்புன்ற விஷயம் ஒரு ஆண் அதிகமா அளவுக்கு அதிகமா கொடுக்குறான்றப்போ அவனோட இணையதல் உடற்கூறு மூலமா இணையிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. ஆனா அந்த உடற்கூறு அந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்துதான் நம்ம கிட்ட பழகி இருக்கான். சோ அதை நம்ம கொடுக்கல, நம்ம கிட்ட அனுபவிச்சாச்சுன்னு அந்த முக்கியத்துவம் குறையுதுன்னு அந்த பெண்ணுக்கு மனசு விட்டு போயிடுது. நிறைய பெண்கள் இன்னைக்கு அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல பெண்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னைக்கு நம்ம தனியாதான் வாழணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோமோ அந்த வாழ்க்கையை பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்களை இன்னும் பலப்படுத்திக்கணும் மனதளவுல தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தரையுமே உங்ககிட்ட அப்ரோச் பண்றவங்களெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்குமே ட்ரையல்ல தான் போயிட்டு இருக்கோம். ஒரு திருமணம்னு முடிஞ்சு ஒரு அங்கீகாரத்தோடைய ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி இவர் என்னுடைய கணவர், நான் அவருடைய மனைவின்னு வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள்ன்றது ஒரு 80% முழுமை அடையும். ஸோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு ஜஸ்ட் லைக் தட் உங்களை அனுபவிக்கலான்னு வரவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுல ஏமாற்றம் மட்டும்தான் அடைய முடியும்னு இந்த இடத்துல சொல்றேன். ஸோ கணவரை இழந்த பெண்ணோ இல்ல கணவரோடு நீங்க இருந்த பெண்ணோ கணவரை தாண்டி இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறதுன்றது ஒரு காணல் நீர் மாதிரிதான், ஒரு மாயை மாதிரிதான். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் இந்த பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அதுல இருந்து வெளியில வந்து உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு போகக்கூடிய நிலைமை தான் என்னைக்குமே பெண்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையில நல்ல நிலைமைன்னு சொல்லுவோம். நன்றி.